சிறகடிக்க சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப குடும்பத்துக்கிட்ட உண்மைய மறைச்ச குற்ற உணர்ச்சியிலே மீனா அதே யோசனையிலே இருக்காங்க. அப்பளத்த நல்லா கருக்கிடுறாங்க. அது கூட தெரியாம அதே யோசனையில சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. கறி போன அப்பளத்த பார்த்துட்டு மீனா சரியில்ல அப்படிங்கிறத ஸ்ருதி புரிஞ்சுக்கிறாங்க. "என்னதான் ஆச்சு மீனா? குளத்துக்கிட்ட போயிட்டு வந்ததுலேருந்து ஏதோ பேய பார்த்த மாதிரி ரொம்பவே திரு திருன்னு முழிக்கிறீங்க. ஆனா எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்றீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ நடந்திருக்கு. ஏதோ நடந்த மாதிரியே இருக்கு. ஸோ அத நீங்க என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க" அப்படின்னு ஸ்ருதி மீனா கிட்ட விடாம கேட்டுட்டே இருக்காங்க. மீனாவால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லவே முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அ சொ யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ரோஹிணிய பார்த்து ரொம்பவே முறைச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனாவ எப்ப பார்த்தாலும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ரோஹிணி எங்கே உண்மைய சொல்லிற போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் கிரிஷ் அண்ட் கிரிஷோட பாட்டிய ஒரு பக்கம் முத்து கூட்டிட்டு வந்துடுறாரு இல்லையா? கூட்டிட்டு வந்தோனே அத பார்த்துட்டு இன்னுமே ஷாக் ஆகுறாங்க ரோஹிணி. ஐய்யய்யோ! எதுக்காக இப்ப கூட்டிட்டு வந்தாரு இவங்கள அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரோஹிணி மீனா கிட்ட கேட்குறாங்க. முத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கு மீனா அவருக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீ வெளியில இருந்திருப்ப, வீட்ல இருந்திருக்கவே மாட்ட. இப்பவே போய் நீயே உண்மைய சொல்லிடுறியா? இல்ல என்ன சொல்ற? அப்படிங்கிற மாதிரி மீனா ஒரு பக்கம் சொல்ல, கண்டிப்பா நான் ஒரு நாள் சொல்லிடுறேன். ஆனா இப்ப மட்டும் நீங்க யார்கிட்டயுமே சொல்லிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரோஹிணி இத சொல்றத கேட்டு திரும்ப திரும்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மீனா முறைச்சிட்டே இருக்காங்க ரோஹிணிய. இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறும்போது மனோஜ் முட்டைய சோத்துக்குள்ள மறைச்சு வச்சிடுறாரு. அத கிரிஷ் பார்த்துட்டு, எனக்கு இன்னொரு முட்டை வேணும் அப்படின்ட்டு மனோஜ் கேட்கும்போது, "இல்ல, இல்ல அவர் சோத்துக்குள்ள முட்டைய மறைச்சத நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி கிரிஷ் அத மட்டும் ஒழுங்கா போட்டு குடுக்குது. ரோஹிணிய தவிர மத்த எல்லாரையும் போட்டு குடுக்குது. உடனே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது. அப்பதான் நாளைக்கு பெரிய விஷயத்துக்கு பொய் சொல்ற மாதிரி ஆயிரும். எதுவுமே ஏமாத்தக்கூடாது. குடும்பத்துக்காக குடும்பத்துக்கு முன்னாடி எதையுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றபோது, இப்போ ஒரு பக்கம் ரோஹிணிய பார்த்து முறைச்சிட்டு இருக்க மீனா, நம்மளே பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கைய பெசஞ்சுட்டே மீனா நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ! மீனா உண்மைய சொல்லிற போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ரோஹிணி. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது? ஸோ மீனாக்கு தெரிஞ்சதுக்கு தெரியாமலே இருக்கலாங்கிற மாரி தான் தோணுது. சீக்கிரமே மீனா உண்மைய சொல்லிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்